அன்புனா என்ன அப்படின்னு கேட்டான்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டெஃபினிஷன் சொல்லுவீங்க. சொல்ல போனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இன்னொருவர் நமக்கு நலமான ஒன்றை செய்தால் அவர் என்கிட்ட எப்படி இருக்கிறார்? அன்பா இருக்கிறார். நம் மீது அக்கறை கொள்ளுகிற விதத்திலே அந்த மனிதர் நடந்து கொண்டால் அவர் இந்த இடத்துல எப்படி இருக்கிறார்? அன்பாக இருக்கிறார். நமக்கு உதவி தேவைப்படும் பொழுது நமக்கு ஆதரவாக நின்றால் அவர் இடத்துல எப்படி இருக்கிறாரு? அன்பாக இருக்கிறார். இப்படிதான் நம்ம என்ன தெரியுமா செய்திருக்கிறோம்? அன்பை புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய அன்பை நாம் இந்த விதமாக நாம் எதிர்பார்த்தால் நம்ம தோற்று போவோம். தேவனை அன்புள்ளவராக என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஏனெனில் நாம் எதிர்பார்க்கிறபடியே தேவன் எல்லா இடங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறவர் அல்ல. நம்முடைய விருப்பங்களின் அடிப்படையிலே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறவர் அல்ல. ஆனாலும் அவர் எப்படி எதிர்மா இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். பெரும்பான்மையான கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அன்பை எந்த விதத்திலே புரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், லக்ஸரியா வாழ வைப்பது தான் ஆன்மீகம் அப்படிதான் என்ன செய்திருக்கிறாங்க? புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. வாழ்க்கையில எல்லாமே சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. அதனாலதான் சங்கீதத்தின் புஸ்தகம் 73 அதிகாரத்துடைய 13 மற்றும் 14 வசனத்தை வாசி பார்த்தீங்க. அங்க சொல்றாரு, நான் விருதாவாகவா என் இதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையாலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலை தோறும் தண்டிக்கப்பட்டு என்ன செய்றேன்? நான் இருக்கிறேன். என்ன சொல்றாரு? அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தெய்வத்துக்கு முன்பாக என்னை நான் சுத்திகரித்து கொண்டால், தெய்வத்துக்கு முன்பாக அவர் விரும்புகிற அடிப்படையில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் எனக்கு என்ன செய்யாது? ஒன்றும் வராது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனாலதான் இப்படி கேள்வி கேட்கிறார். அருமையான தேவ ஜனமே, நாம் உண்மையாக வாழ்ந்தாலும் நம்முடைய தொழிலிலே நஷ்டம் வருவதற்கு வாய்ப்புண்டு. நாம் ஒழுக்கமாக வாழ்ந்தாலும் வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. நாம் பரிசுத்தமாக எல்லா சூழல்களிலும் நாம் வாழ்ந்தாலும் விபத்துகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பதற்கு வாய்ப்புண்டு. நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக சுத்தமாக வைத்திருந்தாலும் நாம் எதிர்பார்த்திராத சில சூழல்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்க நேரிடலாம். நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55 அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று யார் தெரியுமா சொல்றார்? கர்த்தர் சொல்றார். நீ நினைக்கிறத மாதிரியே நான் நடக்கணும் அப்படின்னு நீ என்ன செய்யாத? நினைக்காத. நீ விரும்புற மாதிரியே நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று என்ன செய்யாத? நினைக்காது. ஏனெனில் மனிதர்களிடத்திலே நாம் இந்த விதமாக தான் அன்பை நாம் மதிப்பீடு செய்து வச்சிருக்கிறோம். ஆனால் தேவனிடத்திலே அப்படி அல்ல.